வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. விற்பனைக்காக காரில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கொண்டு சென்ற நபர் கைது. 15,000 மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி ஊழலை மதிப்பிட காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட குழு ஊழலை மதிப்பீடு செய்து அறிக்கையாக வெளியிடப் போவதாக தகவல். புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து பணம் நகை கொள்ளையடித்த சம்பவம். கொள்ளையனை கைது செய்த போலீசார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்காக காரில் கொண்டு சென்ற நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 15,000 மதிப்பிலான 60 கிலோ போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உப்பளம் சோனாம்பாளையம் சந்திப்பில் ஒதியஞ்சாலை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தன. இதனை அடுத்து காரை ஓட்டி வந்த நபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் நெட்டப்பாக்கம் கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த கண்தலால் என்பதும் போதைப் பொருட்களை விற்பனைக்காக கொண்டு சென்றதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 15,000 மதிப்புள்ள ஹான்ஸ், கூல்லிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி ஊழலை மதிப்பிட காங்கிரஸ் கட்சி சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. ஆட்சி அமைந்த நாள் முதல் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மீதும் அமைச்சர்கள் மற்றும் அரசு மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். மது ஆலைக்கு அனுமதி, ரெஸ்டோபார் அனுமதி, பத்திரப்பதிவு துறையில் ஊழல், பொதுப்பணித்துறையில் ஊழல் என பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பட்டியலிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் ஊழல் தோல்விகளை மதிப்பிட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் துணைத் தலைவராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் என மொத்தம் 22 பேர் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவினர் ஆளுங்கட்சி ஊழலை மதிப்பீடு செய்து அறிக்கையாக வெளியிட உள்ளனர். புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திருபுவனை அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் எதிரே உள்ள கிழக்கு மணவெளி வீதியை சேர்ந்தவர் ஹரிராமன். இவரது மனைவி அருள்மொழி கடந்த 7ஆம் தேதி இவர்கள் வீட்டில் இல்லாத போது வீட்டின் பின்பக்க சுவரை உடைத்து ரூபாய் 2.25 லட்சம் மதிப்புடைய நகை மற்றும் பணம் கொள்ளை போனது. இது தொடர்பாக திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று மதகடிப்பட்டு பகுதியில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் பன்ருட்டி அருகே உள்ள சோலை கவுண்டர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரவேலு என்பதும், அருள்மொழி வீட்டின் சுவரை உடைத்து உள்ளே புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடியதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சுந்தரவேலுவை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 2.25 சவரன் நகை, 170 கிராம் வெள்ளி கொலுசு மற்றும் ரூபாய் 5,000 ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். சுந்தரவேலு மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியிலிருந்து செஞ்சிக்கு மது பாட்டில்களை கடத்திய 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனத்தில் உள்ள செஞ்சி பேருந்து நிலையம் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் செல்வதுரை வழக்கம்போல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக 2 பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் புடவைக்குள் தனி உடை வைத்து அதில் புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது. இவர்கள் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த சின்ன பாப்பா, யசோதா என்பதும் இவர்கள் புதுச்சேரி மது பாட்டில்களை செஞ்சிக்கு கடத்தி செல்வது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 230 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசின் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் விலங்கியல் துறை சார்பாக சமுதாய சேவை மூலம் நெகிழி மாசுபாடு மற்றும் அதன் தீமைகள் பற்றிய விழிப்புணர்வு சாலை பேரணி நடைபெற்றது.
புதுச்சேரி அரசின் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் விலங்கியல் துறை சார்பாக சமுதாய சேவை மூலம் நெகிழி மாசுபாடு மற்றும் அதன் தீமைகள் பற்றிய விழிப்புணர்வு சாலை பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் கருப்பசாமி முன்னிலையில் விலங்கியல் துறை தலைவர் நாகராஜ் அவர்களின் வழிகாட்டுதலோடு முதல்வர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணி கல்லூரி நுழைவாயிலில் தொடங்கப்பட்டு கொட்டுப்பாளையம் குறிஞ்சிநகர் வழியாக சென்று மீண்டும் கல்லூரி வாயிலில் முடிக்கப்பட்டது. பேரணியில் மாணவர்கள் நெகிழி பயன்பாட்டினால் வரும் தீமைகளை பதாகைகள் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. விலங்கியல் துறையின் பேராசிரியர் முனைவர் வசந்தராஜா பேரணியை ஒருங்கிணைத்து வழிநடத்தினார். பேரணியின் நோக்கம் நெகிழி பயன்பாட்டின் தீமைகளை பற்றி எடுத்துரைத்து சுற்றுச்சூழலை காப்பதாகும். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஐயனார் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜையில் திமுக உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையம் அருகே ஒண்டி வீரப்பன் ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னாள் கவுன்சிலரும் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் ரூபாய் 35,24,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு சந்திப்பு அருகில் உள்ள ராஜகோபால் தெருவிலிருந்து பிள்ளையார் கோவில் வீதி வரையிலான களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள RC 21 எல்லைப்புற சாலையின் இருபுறமும் சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு சமப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 35,24,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் வெங்கடேஸ்வரன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகம் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அஜீஸ் நகரில் தமிழ் புத்தாண்டு அன்று முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகம் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அஜீஸ் நகரில் தமிழ் புத்தாண்டு அன்று முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை புதுச்சேரியில் திறந்து வைத்தனர். P4U செயலியானது விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நமக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கிக் கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயலியின் மூலமாக நமது பகுதியில் உள்ள அனைத்து சேவைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர், கார்பெண்டர் என தேவையான அனைத்து சேவைகளையும் இந்த செயலி மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த நிறுவனத்தின் சேர்மன் விஜய் மற்றும் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் பிரியங்கா விஜய் அவர்களும் தெரிவித்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான சமூக சேவகர்கள் மற்றும் புதுச்சேரி வாழ் மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஊசுட்டேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற ஊசுடு பிரீமியர் லீக் போட்டியின் இறுதிப் போட்டியில் பிள்ளையார்குப்பம் அணி முதல் பரிசை வென்றது. ஊசுட்டேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட 6 அணிகள் பங்கேற்ற ஊசுடு பிரீமியர் லீக் போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று மாலை நடைபெற்றது. இதில் பிள்ளையார்குப்பம் சாய்ஜெய் கிரண், ஸ்கைலாக் மற்றும் தொண்டமானத்தம் பால்கன்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற தொண்டமானத்தம் பால்கன்ஸ் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து 10 ஓவர்கள் முடிவில் 89 ரன்கள் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆடிய பிள்ளையார்குப்பம் அணி 90 ரன்கள் இலக்கை 9.1 ஓவர்களில் கடந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடினர். முதலிடம் பிடித்த பிள்ளையார்குப்பம் சாய்ஜெய் கிரண் அணிக்கு 1 லட்சம் ரொக்க பரிசும், 2ஆம் இடம் பிடித்த தொண்டமானத்தம் பால்கன் அணிக்கு
50,000 ரொக்க பரிசும், 3ஆம் இடம் பிடித்த சேதராப்பேட்டை ஈகிள்ஸ் அணிக்கு ரூபாய் 30,000 ரொக்க பரிசும் வழங்கி பரிசளிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார், கலைமணி, சிஏபி செக்ரட்டரி ராமதாஸ், பாண்டி ஃபயர் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட் ஸ்ரீதர், அன்பரசன் மற்றும் சாய்ஜே தியாகு ஆகியோர் பங்கேற்ற வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இப்போட்டியில் அகரம் சியோன்ஸ் சீகல்ஸ், தொண்டமானத்தம் பால்கான்ஸ், சேதராப்பட்டு ஈகிள்ஸ், சாய்ஜே கிரண் ஸ்கைலாக் பிள்ளையார் குப்பம், கூடப்பாக்கம் மோகித் பீனிக்ஸ், குர்மாபேட் கிங்ஃபிஷர் 6 அணிகள் மொத்தம் 32 மேட்சுகள் 32,000 பார்வையாளர்கள் இப்போட்டியினை யூடியூப் மூலம் கண்டுகளித்தனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை ஊசுடு பிரீமியர் லீக் சேர்மன் பாரதி செய்திருந்தார். திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய சித்திரை திருவிழாவில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருச்சிற்றம்பலம் கூட்டு பாதையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தின் சித்திரை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் அதிகாலை மகா கணபதி ஹோமம், அபிஷேக ஆராதனை, அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம், ஐயனார் ஆலயத்தில் பொங்கலுக்கு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை, மேலும் விநாயகர் கோவிலில் இருந்து ஐயனார் கோவிலுக்கு குதிரை புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரசித்தி விநாயகர் வீதி உலா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ் மற்றும் கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தொடர்ந்து ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் மரியாதை செலுத்தினர். மேலும் ஆலயத்தின் சித்திரை திருவிழாவுக்கு ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் ஊர் மக்கள் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி காளியம்மன் கோவில் தெருவில் 160 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் பழமை வாய்ந்த மகிஷாசுர மர்த்தினி காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலய நிர்வாகத்திற்காக அப்பகுதியை சேர்ந்த 5 பேரை ஊர் மக்கள் தரப்பில் நியமித்து அவர்கள் கோவிலை நிர்வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் அக்கோயிலில் நிதி கையாடல் நடைபெற்றிருப்பதாக சிலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோவில் நிர்வாகிகள் வட்டாட்சியர் தலைமையிலான விசாரணைக்கு வந்து கணக்கு வழக்குகளை காண்பித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியதாக அதே பகுதியை சேர்ந்த அசோக் பாபு, கிருஷ்ணகுமார், ராதாகிருஷ்ணன், ராமச்சந்திரன், பாஸ்கரன் உள்ளிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள், பெண்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்தனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக கோவிலை சரியாக நிர்வகித்து வரும் கோவில் நிர்வாகத்தினர் மீது ஆதாரம் இல்லாது அவதூறு பரப்பி வரும் 5 பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்குனே நடந்ததுல 50-60 லட்சம் ரூபாய் வரைக்கும் கையாடல் பண்ணியிருக்கதாகவும், பஞ்சாயத்தா இருக்கிற மதிவாணன், மெய்யப்பன் 2 பேரும் கோயில் பணத்தை எடுத்து அவங்க சொந்த வீடு கட்டுற வேலைக்கு செலவு பண்ணிக்கிட்டதாகவும், உண்மைக்கு புறம்பான துளி அளவு கூட உண்மை இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 5 பேர் மட்டும்தான் தொடர்ந்து அந்த ஊர்ல நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும், இந்த திருவிழாவை நடத்த விடாம செய்யறதா இருந்தாலும் சரி, உள்ளூர்ல ஏதாவது பிரச்சனையை எழுப்பி விடுறதாலும் சரி, கோயில் சொத்தை அபகரிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் அவங்க தான் நின்று செய்யறாங்க. இதை அவங்க ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்கிறதுனால ஊர் மக்களாக நாங்க எல்லாரும் பஞ்சாயத்தார் வரல, ஊர் மக்கள் நாங்களாவே வந்திருக்கிறோம். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, எங்க ஊர் பஞ்சாயத்தார் மேல எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது. அவர்கள் எந்த நிதி முறைகேடுலையும் ஈடுபடல. இந்த கோவிலுக்காக அவங்க ஆண்டாண்டு காலமா உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களோட முழு ஆதரவை தருவோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகார வெற்றி விழா கொண்டாட்டம் மற்றும் சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா என்ற தலைப்பில் டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா விசிக வில்லியனூர் தொகுதி பீமாராவ் நகர் முகாம் சார்பில் கொண்டாடப்பட்டது.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகார வெற்றி விழா கொண்டாட்டம் மற்றும் சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா என்ற தலைப்பில் டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா விசிக வில்லியனூர் தொகுதி பீமாராவ் நகர் முகாம் சார்பில் கொண்டாடப்பட்டது. விழாவில் ஆதவன் தலைமை தாங்கினார். அருண் பாண்டியன் வரவேற்புரை நிகழ்த்தினார். எழில்மாறன், விசிக தொகுதி செயலாளர் தமிழ்வளவன், வில்லியனூர் தொகுதி பொருளாளர் தமிழரசன், தொகுதி துணை செயலாளர் அன்பு தமிழன், பீமாராவ் நகர் முகாம் செயலாளர் இளவரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி விசிக முதன்மை செயலாளர் தேவபொழிலன், விசிக தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக பொதினி வளவன், அமுதவன், தமிழ்மாறன், முன்னவன், அரிமா தமிழன், நந்தன் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் வில்லியனூர் தொகுதி விசிக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டனர். விழா நிறைவில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை முகாம் அமைப்பாளர் சுகுந்தன் நன்றி கூறினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10 கண்ணு சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் மாநில செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், ஊசுடு தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச் சங்கத்தில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் சமூக பொருளாதாரம் மற்றும் கல்வி மேம்பாட்டு அமைப்பு, புதுச்சேரி அன்னை கலைக்கூடம், எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பு சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு அமைப்பின் தலைவர் புகழேந்தி, ஜி.கே. மாறன் ஆகியோர் தலைமை தாங்கினர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் தருமு, முன்னாள் முதல்வர் பிரபஞ்சவாசன் என்ற நாகப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர்கள் கலையரசன், தோழர் மேகராஜ் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ரத்தின முருகவேல் ஆகியோர் நோக்க உரையாற்றினர். செயலாளர் தோழர் சந்திரசேகரன், அமைப்பு செயலாளர் தோழர் செல்வகுமார் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் தலைவர் கலைமாமணி இளங்கோ சிறப்பு உரையாற்றினார். அரசு ஊழியர்கள் சம்மேளன கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் அனந்தராசன், பொதுப்பணித்துறையின் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் கவிஞர் மூபா என்ற பாலசுப்ரமணியம், முன்னாள் காவல் கண்காணிப்பு அதிகாரி தமிழ் காவலர் பாலகிருஷ்ணன், புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் எல்லை சிவக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் தோழர் ஜெயபாலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் டாக்டர் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. அம்பேத்கரின் ஆளுமை என்ற தலைப்பில் கவியரங்கத்தை நடத்திய கவிஞர் பைரவி உள்ளிட்ட குழுவினருக்கு பாராட்டு செய்யப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அமைப்பின் பொறுப்பாளர்கள் தோழர் ராமமூர்த்தி, சித்தானந்தம், முனைவர் முருகராஜன், பாலசுப்ரமணி, அருள்முருகன், சுகுமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சி நெறியாள்கையை தோழர் ஜெயஸ்ரீ தனசேகரன் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்தநாளை முன்னிட்டு சொந்த செலவில் வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு மீன் விற்கும் அன்னக்கூடைகளை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகிறார். அந்த வகையில் வீராம்பட்டினம் பகுதியில் மீனவ வியாபார மகளிர்களுக்கு அன்னக்கூடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு மீனவ வியாபார மகளிர்கள் 350 பேருக்கு மீன் விற்பதற்கான அன்னக்கூடையை வழங்கினார்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ராஜவேலு மற்றும் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக நிர்வாகிகள், அவைத்தலைவர் நாகப்பன், துணை செயலாளர் மணி, மஞ்சினி, தொகுதி துணை செயலாளர் சிவகுமார், வார்டு செயலாளர் பாலு, ரங்கநாதன், பழனி, இளைஞர்கள் பரத், சிம்பு மற்றும் நிர்வாகிகள், மீனவ பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் எஸ்சி, எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் சார்பில் இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஜிப்மரில் எஸ்சி, எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஜிப்மரின் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நெகி, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் லால்குடி நாராயணன், மூத்த பேராசிரியர் டீன் கல்வியாளர் டாக்டர் விக்ரம் கடே, டாக்டர் பேராசிரியர் தேவேந்தர் மோகன் தாப்பா, ஜிப்மர் துணை இயக்குனர் டாக்டர் ரங்கபாஷ்யம், பேராசிரியர் எஸ்சி, எஸ்டி லைசன் அதிகாரி வினோத்குமார் சாகா, பேராசிரியர் எஸ்சி, எஸ்டி கிரீவன்ஸ் அதிகாரி லெனின் பாபு, மூத்த நிர்வாக அதிகாரி ஹவாசிங், ரேடியாலஜி இளங்கோவன், நிர்வாக அதிகாரி சிவபாலன், துணை நிர்வாக அதிகாரி முருகவேல், உயர் செவிலியர் சங்கரேஸ்வரி, உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிச்சைவேரன்பேட்டு மற்றும் தக்கக்குட்டை பகுதியில் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சட்ட மாமேதை புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கரின் 134வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிச்சைவேரன்பேட்டு பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் 250 பேருக்கு வழங்கினார். தொடர்ந்து மதியம் பிரியாணி உணவு 500 பேருக்கு வழங்கினார். இதேபோல் தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் 200 பேருக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கினார். தொடர்ந்து மதியம் பொதுமக்கள் 250 நபர்களுக்கு பிரியாணி உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மாநில செயலாளர் SD சேகர், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், உழவர்கரை தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி, மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், மேற்கு மாநில வர்த்தக பிரிவு செயலாளர் தனவேல், மேலவை பிரதிநிதி லூர்துசாமி, பிச்சைவேரன்பேட் முருகன், ஐயப்பன், செல்வமணி, வேலு, அன்பழகன், வெங்கடேஷ், ஆதிமூலம், குமார், அன்பழகன், மீனாட்சி, அழகப்பன், முத்துப்பிள்ளைப்பாளையம் ராஜி, பிரசாத், அருள்பாண்டி, சிவபாலன், செல்வம், ஐயப்பன், யுவராஜ், ஜெயபால், கண்ணன், சரளா, உமா, சந்திரா, அமலா, தேவானை மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊசுட்டேரி கன்னியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதத்தை ஒட்டி நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலத்தில் பெண்கள் கலந்து கொண்டு பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி ஊசுட்டேரி பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம், ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத உற்சவ விழாக்கள் இன்று தொடங்கியது. இதனையொட்டி இன்று 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி பெண்கள் 108 பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செய்தனர். எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் பொங்கல் இடுதல், கரகம் எடுத்தல், சிறப்பு அபிஷேகம், கூழ்வார்த்தல், கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி உலா உட்பட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஆரியபாளையம் பேட்டு பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆரியபாளையம் பேட்டு பகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் NR காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன், மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், பரீட்சை அட்டை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும், முதியோர்களுக்கு வேட்டி, புடவை மற்றும் உணவும்,
பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பரிசுகளும் வழங்கி விழாவினை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் பாபு தலைமை தாங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் நாராயணன், ராமதாஸ், கங்காதுரை, கமல்ராஜ், அருள், சுரேஷ், ஏழுமலை மற்றும் பாபு பிரதர்ஸ் நண்பர்கள் ரஞ்சித், சதீஷ், ராமராஜ், குமரவேல், ஐயப்பன், கார்த்தி, பாஸ்கர், மதிவாணன், வினோத், மணிவண்ணன், அமர்நாத், யுவராஜ், சவுந்தர், இளமாறன், சந்தோஷ், திவாகர், அம்பேத், சிவராஜ், சுகுந்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி கடலோர பகுதிகளில் கடலரிப்பு ஏற்பட்டுள்ள சின்ன காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் உட்பட்ட பகுதிகளில் கருங்கற்களை கொட்டும் பணியினை விரைந்து முடிக்க புதுச்சேரி அரசுக்கு நாம் தமிழர் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் கடலரிப்பு ஏற்பட்டுள்ள சின்ன காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் இப்பகுதிகளில் ஏற்படும் கடலரிப்பை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை 24 இடங்களில் கருங்கற்கள் கொட்டி 4 மாதங்களில் முடிக்கப்படும் என கூறி பணிகளை தொடங்கியது. இப்பணி கடந்த சில மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அறிந்தபோது 4 மாதங்களுக்கு 24 இடங்களில் கருங்கற்களை கொட்டி பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர். இந்நாள் வரை இப்பணி முடியாமல் உள்ளதால் நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் காமராஜ், வினோத் தலைமையில் புதுச்சேரி அரசு நீர்ப்பாசனத்துறை நிர்வாக பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து விளக்கம் கேட்டனர். நீர்ப்பாசனத்துறை நிர்வாக பொறியாளர் ராதாகிருஷ்ணன் கடலரிப்பை தடுப்பதற்கு தற்காலிகமாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மேலும் நிரந்தர தீர்வுக்கு கடலோர ஆராய்ச்சி தேசிய மையத்தின் அறிக்கை பெற்று ஒப்பந்ததாரர்களிடம் புதிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பணிகளை தொடங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது என்பதனை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்தார். இது தொடர்பாக காலாப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜ் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, புதுச்சேரி அரசு முன்னாள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஒப்பந்ததாரர்களிடம் கையூட்டு பெற்று கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் மக்கள் நலன் சார்ந்த பணிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் காலதாமதம் ஏற்படுத்தாமல் விரைந்து கடலரிப்பை தடுப்பதற்கு கருங்கற்கள் கொட்டும் பணியினை தொடங்க வேண்டும். தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை அலட்சியமாக செயல்பட்டால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவ பெருங்குடி மக்களை திரட்டி நாம் தமிழர் கட்சி போராட்டத்தினை முன்னெடுக்கும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், நிர்வாகிகள் ரமேஷ் வேலவன், கருணாநிதி, ராஜ்குமார், சங்கர் ஆகியோர் பங்கேற்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். விற்பனைக்காக காரில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கொண்டு சென்ற நபர் கைது. 15,000 மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி ஊழலை மதிப்பிட காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட குழு ஊழலை மதிப்பீடு செய்து அறிக்கையாக வெளியிடப் போவதாக தகவல். புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து பணம், நகை கொள்ளையடித்த சம்பவம். கொள்ளையனை கைது செய்த போலீசார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.